அதில் அதை வரவேற்கிறோம். அது சரியான கருத்தை சொன்னால் வந்து அதை வரவேற்கலாம். அவருடைய கூட்டணி கூட அவரும் வருவதற்கு இணக்கம் தெரிவித்தால் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் திரு அர்ச்சனாவுடன் இப்பத்தான் நாங்கள் பேச தொடங்கியிருக்கோம். அவரே நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்காக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கின்றது. அதுக்கு காரணம் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றாக இருந்த காலத்திலே பல குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. விசேஷமாக கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அண்டு உருவாகின நிலையிலே அது ஒரு கட்டம் கட்டமாக வளர்ந்து 2010ஆம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு செல்வராஜ கஜேந்திரன், பத்மினி சிதம்பரநாதன் போன்றவர்களோடு நாங்கள் கொள்கையோடு அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்தோடு இணங்க முடியாத ஒரு நிலைமை உருவாகினால வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த வெளியேற்றம் உடைய அடிப்படை காரணம் 2009 மே 18க்கு பிற்பாடு எந்த கொள்கைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையில இருந்து கூட்டமைப்புடைய அன்றைய தலைமைத்துவம் உலகத்துக்கு எடுத்த ஒரு சில முடிவுகள் காரணமாக நாங்கள் வெளியேற வேண்டி வந்தோம். அதை நாங்கள் திரும்பவும் வலியுறுத்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் காலமாக வந்து நாங்கள் அந்த விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தங்களுடைய அமைப்புகளும் அந்தந்த அவர்களுடைய அனுபவத்திலே இருந்த காரணங்களாக அவர்களுக்கு இருந்த அனுபவத்தில் வந்து அவர்களும் ஒரு சில முடிவுகளை எடுத்து இறுதியில் வந்து நாங்கள் இன்றைக்கு எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 2001ஆம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கைக்காக நாங்கள் அன்று ஒன்றிணைந்தோமோ அதே கொள்கைக்காக நாங்கள் இன்றைக்கு மீண்டும் உறுதியாக பயணிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகுந்த மன ஆறுதலை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தான் முதல் கட்டமாக அந்த கொள்கை காரணமாக கூட்டமைப்பை விட்டு விலகினோம். அந்த வகையில வந்து இன்றைக்கு அந்த கொள்கையோட உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்தந்த அமைப்புகளிலே அவர்கள் நின்று இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கடைசியில வந்து நாங்கள் ஒன்றிணையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் அதுவும் விசேஷமாக 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் உடைய இந்தியான் யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டு இந்தியான் காலகட்டத்தின் கட்டாய தேவை ஒரு நேர்மையான பலமான கொள்கை ரீதியாக உறுதியாக பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு அத்தியாவசியம். இதை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச கையோடையே ஒரு சில முயற்சிகளை ஆரம்பித்திருந்தாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக அதை தமிழரசு கட்சி திட்டமிட்டு தோற்கடித்தது. அவர்கள் அந்த முயற்சிகள் தொடர வேண்டிய தேவை இல்லை. விசேஷமாக கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்குரிய தேவை இப்போதைக்கு இல்லை. என்றால் ஒரு அரசியலமைப்பு பற்றி அரசாங்கம் எந்த விதமான செயல்பாடும் முன்னெடுக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி
அந்த முயற்சியை கைவிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு நாங்கள் கதைச்சு கொண்டு இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு புதிய கூட்டணியை வந்து எங்களோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் தங்கட பாட்டிலே வந்து அறிவித்து அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மிக மோசமான வரவு செலவு திட்டத்தை கூட ஆதரிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு விரும்பினாலும் கூட அந்த பேசுறதுக்கு நாங்கள் விரும்பின தரப்புகள் அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு சூழலிலே இந்த கூட்டு வந்தது நமக்கு ஒரு மிகவும் ஆறுதலை கொடுக்கின்றது. ஜனநாயக தமிழரசு கட்சி திரு தவராசா அவர்களோடும் நாங்கள் பேசியிருந்தோம். அவரோடு அவர் தமிழரசு கட்சியிலிருந்து ஜனநாயக தமிழரசு கட்சியாக பிரிந்து செயல்படுவதற்கு முன்பதாகவே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பொழுதும் நாங்கள் வெளியிலே இருந்து முன்வைக்கிற பல விமர்சனங்களை அவரும் அங்கு இருந்து முன்வைத்தது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்த அந்த வகையிலே அவரோடையும் நாங்கள் இந்த பொது தேர்தல் முடிஞ்ச கையோடே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை கொழும்பிலே ஆரம்பித்திருந்தோம். அவர் இங்கே நேரடியாக வர முடியாவிட்டாலும் அவருடைய அமைப்பினுடைய முக்கியமான பிரதிநிதி வந்து இங்கு திரு நாவலன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று நான் திரு அருந்தோபாலன் அவர்களை பற்றியும் நான் சொல்ல வேணும். அருந்தோபாலன் ஐயா அரசியலில் இருந்து ஒதுங்குறதாக அறிவித்திருந்தார். நாங்கள் 2010 கூட்டமைப்பை விட்டு விலகிற முடிவு எடுத்த உடனே தேடி சென்று சந்தித்த முதலாவது ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் வந்து திரு அருந்தபாலன் அவர்கள் அன்றைக்கு நேரடியாக அரசியலுக்குள்ளே இறங்கவில்லை. அப்படி இருக்கவும் வந்து அவர் சில வழியிலே அரசியலுக்குள்ளே இறங்கக்கூடும் என்ற கதைகள் இருந்த ஒரு சூழலிலே அவரை தேடி சென்று நாங்கள் அவருக்கு எங்களுடைய நியாயங்களை விளங்கப்படுத்தியிருந்தோம். நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளுகின்ற அனைத்து மற்றது திரு ஐங்கரநேசன் அவர்களை பற்றி நான் விசேஷமாக சொல்ல தேவையில்லை. அவருடைய பின்னணி இந்த போராட்டத்தோட அவர் நெருங்கி செயல்பட்டது, அவர்களுடைய கொள்கை ரீதியான தெளிவு அனைத்தும் நாங்கள் பார்த்து அறிஞ்சினாங்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கவில்லை. என்றால் போர் முடிந்த கையோடு தான் அவர் போன்றவர்கள் வந்து அரசியலுக்குள்ள நேரடியாக வந்து வருவதற்கு முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தேசிய தலைவராலையும் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தாலையும் வந்து வழிகாட்டின அமைப்பென்ற ஒரு பரவலான ஒரு என்ன சொல்றது ஒரு கணிப்பொண்டு இருந்த கட்டத்தில் வந்து நாங்கள் சொல்லுகின்ற கருத்துகள் எந்த அளவு தூரத்துக்கு அடுபட்டு இருக்க என்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு சூழல்ல அண்ணன் அவர்கள் வந்து கூட்டமைப்புள்ள தான் செல்ல வேண்டி வந்தது. திரு ஸ்ரீகாந்தா அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களும் நாங்கள் 2009 பிறகு கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் எந்தெந்த கருத்துக்காக வந்து நாங்கள் அங்கு வாதாடினோமோ அதே நிலப்பாட்டோடு தான் அவர்கள் அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்தோடு அன்றைக்கு வாதாடினார்கள். அதுக்கு எதிராக கூட்டமைப்பு எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக வந்து வாதாடினார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் இருவரும் வந்து இருதரப்பும் அந்த தேர்தலில் வந்து சரத் பொன்சேகாவை ஆதரிக்க கூடாது. ஒருவர் வந்து கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்து தலைமைத்துவம் கொடுத்தார், மற்றவர் வந்து அவருடைய முடிவை நடைமுறைப்படுத்துகிறவர் இடையிலே நடக்கின்ற போட்டியில வந்து போட்டியில எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது.
என்ற ஒரு நிலைப்பாட்டோடு உறுதியாக இருந்தோம். அதில் இருந்த வேறுபாடு என்னென்றால் நாங்கள் பகிஷ்கரிப்பை கேட்டோம். ஆனால் திரு ஸ்ரீகாந்த் ஐயாவும் சிவாஜிலிங்க மன்னனும் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த வேணும் என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே இந்த இணைவண்டது என்னை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு இணைவாகத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதை பார்க்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த புதிய ஒரு நேர்மையான கொள்கையை மையப்படுத்தின ஒரு அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு நம்முடைய மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி எங்களை பலப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த அணிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆணையை வழங்குறீங்களோ, வடகிழக்கில் தமிழர் தாயத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பலமான ஆணையை வழங்குறீங்களோ, அது மட்டும்தான் எதிர்காலத்திலே இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு மறுத்து ஒரு சில குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிற தரப்புகளுக்கும் ஒரு கடும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எதிர்காலத்திலேயாவது அவர்களும் திருந்தி ஒரு பலமான கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்னுக்கு கொண்டு போறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதை நம்முடைய மக்கள் இந்த தேர்தலிலே அவருக்கு அந்த ஆணையை கொடுத்தே ஆகணும் என்றதை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் என்று கூறி எங்களுடைய சமூக தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். ஜனநாயக தமிழரசு கட்சியுடன் ஒன்றாக பயணிக்கிறதுக்கு விரும்புகிற இடத்துல வந்து ஜனநாயக தமிழரசு கட்சியோடு சேர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே செயல்பட்ட அனைத்து தரப்புகளோடும் வந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்துறாங்களோ அந்த வகையில் வந்து திரு தவராசா அவர்களோடு நானும் திரு சரவணன் அவர்களோடு பற்றி கேட்ட பொழுது அவருக்கு இந்த தொடர்பு இல்லாமல் இருந்த ஒரு விடயத்தை என்னிடம் சொன்ன பொழுதும் கூட நானும் அந்த முயற்சியில எடுத்தேன். ஆனால் கணிசமான ஒரு நாட்கள் தாமதித்து தான் அவர் என்னிடம் பதில் அனுப்பினவர். அவர் யூகேல வந்து இருப்பதாகவும் அவர் நாடு திரும்பினவுடன் தொடர்பு எடுப்பார் என்ற கருத்தை தெரிவிச்சிருந்தார். நான் அவரோடு உரையாட முடியவில்லை. நான் வாட்ஸ்அப் மெசேஜ் ஊடாகத்தான் நான் அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் வந்து அவருக்கு எழுத்து மூலமாக வந்து அவரும் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய ஒரு பங்காளியாக கடந்த தேர்தலில் செயல்பட்ட காரணத்தினாலும் எதிர்காலத்தில் வந்து அவரும் எங்களோடு வந்து பயணிக்கிறதை நாங்கள் விரும்புகிறோம் என்ற ஒரு கருத்தை நான் தெரிவிச்சிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் வந்து அதுக்கு பதில் கிடைக்கவில்லை. அவர் நாடு திரும்புவதுடன் அதுக்குரிய சரியான பதிலை எதிர்காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் நம்புகிறேன். யாழ்ப்பாணம் மாநகர சபையில வந்து தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் அணிக்கு பார்த்து வைக்குமாறு அர்ச்சனா வரவேற்கிறோம். அதை வரவேற்கிறோம். அவர் சரியான கருத்தை சொன்னால் வந்து நாங்கள் அதை வரவேற்கத்தான் வேண்டும். நாங்கள் திரு அர்ச்சனாவுடன் இப்பத்தான் நாங்கள் பேச தொடங்கியிருக்கோம். அவரே நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் தான் ஆதரவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆதரவை கொடுத்ததுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை பொறுத்தவரையில வந்து பத்தலாந்த கமிஷன்ல வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில வழியில இருக்கலாம் என்றால் வந்து அதுல குறிப்பாக வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்பாக வந்து சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளால வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு சில வழியில வந்து ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக வந்து மற்றது இன்னொரு பக்கத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க கருத்தை தான் இல்லாட்டி கொள்கையில தான் தாங்கள் முன்னெடுப்பதாக வந்து
பொதுவாக வந்து எதிரணியில இருந்து அரசாங்கத்துக்கு விமர்சனங்கள் முன்வைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்கோட தாங்கள் இல்லை என்றதை காட்டுவதற்காக வந்து ஒரு சில நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு சிலர் யோசிக்கக்கூடும். அது வெற்றி பெறுகிறதோ முன்னுக்கு போகுதோ இல்லையோன்றதை வந்து அதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது, நாங்கள் இருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு மேலதிகமாக வந்து நாங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த பத்ராந்த கமிஷனுக்கும் விட உலகத்தாலேயே வந்து கணிக்கப்படுகின்ற தமிழினத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச குற்றவியல் சட்டங்களை மீறுகின்ற குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த வகையில வந்து அந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு வந்து இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்ற காரணங்கள் அனைத்துமே வந்து இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க உடைய கருத்துக்களாகவே தான் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் தேர்தல் காலத்திலே வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வந்து தாங்கள் இனவாதத்தை நிரந்தரமாக வந்து ஒழிப்போம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அவர்களுடைய அந்த வார்த்தைகளை விட்டு அவர்களுடைய செயல்களை எடுத்து பார்த்தால் வந்து கடந்த காலங்களில் வந்து தாங்களே சொல்லுகின்ற இந்த இனவாத அரசாங்கங்கள், கடந்த காலங்களில் நடந்து கொண்ட இனவாத அரசாங்கங்கள் நடைபெறுகின்ற அதே போலவே தான் அவர்களும் தொடர்ந்தும் தமிழருடைய பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தமாகவும் வேறு பெறவிடயங்கள் தங்களுடைய அமைச்சர்கள் ஊடாக வந்து நடைபெறுகின்ற எங்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பது, எங்களுடைய அடையாளங்களை இல்லாமல் செய்கின்ற அந்த அனைத்து செயற்பாடுகளையும் வந்து தொடர்கின்றன. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழரை பொறுத்தவரையிலே இந்த கடந்த காலங்களில் நடைபெற்ற குற்றங்களை விசாரிப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் அதை நாங்கள் எதிர்நோக்கலாம். ஜேவிபிக்கு நடைபெற்ற குற்றங்களை போன்று தமிழருக்கு நடைபெற்ற குற்றங்களை வந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்பதுதான் கூட்டுத்தொடர்புகளை இந்த அரசியலமைப்புடைய கூட்டுத்தொடர்புகளை அவர்கள் உங்களுடைய அந்த கூட்டுத்தொடர்பிலான முறியடித்துள்ளார்கள் என தெரிவிக்கிறது. இந்த நிலையில அந்த நீங்கள் அழைப்பை கொடுக்கவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படியாக இருந்தால் வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவரை வந்து நீக்குவார். ஏனென்றால் நாங்கள் திரு செல்வம் அடைக்கல்நாதன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையிலே, பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில வந்து அவரோட நாங்கள் பேசினோம். பகிரங்கமாக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து இது வெறுமனே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுவார்த்தை அல்ல, இது அவர்கள் சார்ந்த கட்சிகள் ஓடு நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை. திரு ஸ்ரீதரன் அவர்களோடு பேசுகின்ற பொழுதும் கூட நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் வந்து இது திரு ஸ்ரீதரன் அவர்களோடும் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுவோட வந்து நடக்கின்ற பேச்சுவார்த்தை அல்ல, இது தமிழரசு கட்சியோட நடக்க வேண்டிய ஒரு பேச்சுவார்த்தை. ஆகவே 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் அந்த தினங்களை ஜனவரி மாதம் நாங்கள் அந்த தினங்களை குறிப்பிட்டது வந்து கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து உள்வாங்கி பேச்சுவார்த்தை நடத்துறது. குறிப்பாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில வந்து அங்கு 5 பங்காள கட்சிகள் இருக்கின்றன. அந்த அனைத்து தரப்புகளும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடிய வகையிலே அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கோம். இது நாங்கள் ரகசியமாக சொன்ன ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் பகிரங்கமாக வந்து ஊடகங்களுக்கு கூட வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் அந்த 25ஆம் தேதி வந்து நாங்கள் குறிப்பிட்டதை வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அவர்கள் விரும்பினாலும் அந்த டெலிகேஷன் எந்த அளவுக்கு பெருசா இருக்கணும்ன்றதுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான நிபந்தனை போடவில்லை. அதே அடிப்படையில தான் தமிழரசு கட்சி 7 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிச்ச சுமந்திரன் செயலாளரா வந்த இடத்துல வந்து அதுல இருந்து பின்வாங்கினார். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதனுடைய பங்காளி கட்சிகளை இணைத்து இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்றதுக்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசியிருந்தோம். ஆனால் அது நடக்காமல் இருந்தால் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்கள் மீது குற்றச்சாட்டை விட அவரோடையே இருக்கிற அவருடைய பாராளுமன்ற உறுப்பினரோட அந்த விஷயத்தை பேசுறது தான் பொருத்தமாக இருக்கு.